வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் நிகழ்த்திய செயல் அம்பலம். வெளிச்சத்துக்கு வந்த பல உண்மை தகவல்கள். சாணக்கியனை நியமனத்துக்கு எழுந்துள்ள புதிய சர்ச்சை. தமிழரசு கட்சிக்குள் நடப்பதென்ன? மக்களை பற்றி பேசுவதற்கு நாமல் ராஜபக்ஷவுக்கு அருகதை இல்லை. அதிரடி காட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர். முச்சக்கர வண்டி பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு. இனி நாடு முழுவதும் ஒரே நடைமுறை. போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிரடி திட்டம். ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் கைது. போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டதாக தெரிவிப்பு. இலங்கையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை வைப்பு செய்த மர்ம நபர். நடந்தது என்ன? இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அனைத்து முச்சக்கர வண்டிகளும் செயலிகளை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய வகையிலான திட்டத்தை அறிமுகப்படுத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் முறையான சேவையை வழங்குதல், கட்டணங்களின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்தல் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத நிலவரப்படி இலங்கையில் பிக்மி மற்றும் ஓபர் ஆகியவை முக்கிய முச்சக்கர வண்டி அழைப்பு செயலிகளாக செயல்படுகின்றன. முச்சக்கர வண்டிகள் தற்பொழுது டெக்ஸி என்கின்ற வாடகை வகையில் அடங்குவதால் அவை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயலி அடிப்படையில் இயங்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 7 நாட்கள் தடுப்பு காவலில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் உதயராசா கைது செய்யப்பட்டார். பாலியகோட பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி 4 கிலோ 423 மில்லிகிராம் கொக்கைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்துடன் ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா தொடர்பு பட்டுள்ளார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவால் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல முக்கிய குற்றச்செயல்களுடன் உதயராசா தொடர்பு பட்டுள்ளார் என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மோசமான காணொலியினை நண்பனின் கையடக்க தொலைபேசியில் பார்த்த சகோதரன் போலீசில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இதனையடுத்து 14 வயது நிரம்பிய தங்கை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியதாக தங்கையின் சகோதரர் அளித்த முறைப்பாட்டை அடுத்து கந்தானை போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளார். சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியை வாங்கி அவசர தொலைபேசி அழைப்பு ஒன்றை மேற்கொண்ட வேளையில் குறித்த காணொலியை அவர் அவதானித்துள்ளார். அதன் பின்னர் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் 19 வயது இளைஞன் கைதாகியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முறைப்பாடு செய்த சகோதரனின் நண்பர் என்றும் அவர் குறித்த மாணவியுடன் சிறிது காலமாக காதல் உறவு கொண்டிருந்தமையும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போலீசார் கையடக்க தொலைபேசியை கைப்பற்றி அதில் உள்ள காணொலியை ஆராய்ந்து குற்றத்தை உறுதி செய்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். அதே நேரத்தில் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய மாணவி வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான பணத்தினை பல வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்திருந்த மர்ம நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் ஒரு வங்கிக் கணக்கில் 1000 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை இருந்துள்ளதோடு மேலும் 4 கணக்குகளில் தலா 500 கோடி ரூபாய், 600 கோடி ரூபாய் மற்றும் 800 கோடி ரூபாய் வரையிலான பெருந்தொகைகள் வைப்பு செய்யப்பட்டிருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான அளவிலான பெரும் நிதி மோசடி சம்பவம் இலங்கையில் முதன்முறையாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த நபர் தனது வங்கிக் கணக்குகளை 3 மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றி புதிய கணக்குகளை திறந்து வந்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாடுகளில் வசிக்கும் தனது நெருங்கிய தரகர்களுக்கு அனுப்பி சட்டவிரோத வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்க கூடும் என்கின்ற சந்தேகத்தின் பேரில் மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் அடுத்த 3 மாதங்களுக்குள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்பொழுது சுமார் 4 லட்சம் வாகன இலக்க தகடுகள் அச்சிடப்பட வேண்டிய நிலையில் காணப்படுவதாகவும் இந்த புதிய உற்பத்தி நடவடிக்கைகள் சர்வதேச தரத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முன்னைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக ஏற்பட்ட தட்டுப்பாட்டினால் வாகன உரிமையாளர்கள் தற்காலிக இலக்க தகடுகளை பயன்படுத்துவதற்கு திணைக்களம் அதுவரை காலமும் அனுமதி வழங்கியிருந்த குறிப்பிடத்தக்கது.
அம்பாறை சேம்பலாண்டுவ சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சேம்பலாண்டுவ நோக்கி காய்கறிகளை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்று எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி 2 பெண்கள் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்த நிலையில் அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன் பொழுது விபத்துடன் தொடர்புடைய லொரி மற்றும் முச்சக்கர வண்டியின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீரகட்டிய பிரதேசத்தில் நேற்று ஹெரோயின் போதைப் பொருளோடு இளம் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீரகட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதினையுடைய யுவதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த யுவதி பல்கலைக்கழகம் ஒன்றில் டிப்ளமா கற்க நிறைய பயின்று வருகின்றார் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் யுவதியின் காதலன் மீது சந்தேகப்பட்டுள்ள போலீசார் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 2 வெவ்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்களுடன் 2 இளைஞர்கள் கைதாகியுள்ளனர். யாழ்ப்பாண போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் பொழுது மயிலணி பகுதியில் வைத்து 10 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களோடு 27 வயதினையுடைய சந்தேக நபர் ஒருவர் கைதாகியுள்ளார். அவருக்கு எதிராக ஏற்கனவே மல்லாக மற்றும் யாழ்ப்பாண நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மயிலங்காடு பகுதியில் வைத்து 100 போதை மாத்திரைகளுடன் 31 வயதினையுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராகவும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் இவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக ராசாணிக்கின் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அறிவித்திருந்தார். எனினும் இந்த நியமனம் தொடர்பில் தமிழரசு கட்சியின் மற்றொரு முக்கிய உறுப்பினரான CVK சிவஞானம் மாறுபட்ட கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் கருத்து வெளியிடும் பொழுது ஆரம்ப கட்டமாக மட்டுமே ஒரு உரையாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் இன்னும் குறித்த நியமனம் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஒரே கட்சியின் 2 முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்களிடையே இவ்வாறான முரணான கருத்துக்கள் வெளிப்படுவது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் கட்சிக்குள் இத்தகைய கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்ற நிலையில் மக்கள் தொடர்பான விடயங்களில் அவர்கள் எவ்வாறு ஒருமித்த முடிவுகளை எடுப்பார்கள் என்கிற கேள்வியும் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு மக்களை பற்றி பேச எந்த ஒரு அருகதையும் இல்லை என்று ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான லக்மாலி கூறியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான லக்மாலி ஹேமச்சந்திர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதன் பொழுது அவர் கருத்து வெளியிடும் பொழுது இனத்துக்காகவும் மதத்துக்காகவும் முன்னிலை வகிக்கும் அரசியல்வாதி என்று தன்னை சித்தரிக்க முற்படுகின்றார். ஆனால் தெற்கில் வாக்கு கேட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றம் வருவதற்கு துணிவில்லாத என்று வீரவசனம் பேசுகின்றார் என்று நாமல் ராஜபக்ஷவை சாடியுள்ளார்.